Hi friends, this is Nivita. In the video, 10th standard science solutions lesson page number 127 இருக்கிற solubility அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ solubility இந்த சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்காக நான் இந்த சொல்யூஷன்ஸ் லெசனை படிக்கணும், இதனால் என் ரியல் லைஃப்பில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத கேட்டிங்கன்னா, இப்போ மெடிசன்ஸ் அதெல்லாமே இருக்குல்ல, இப்போ ஒரு மாத்திரை இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு solubility ரேட் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ பேராசிட்டமால் மாத்திரை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு solubility இருக்குது. ஸோ இவ்வளோ நேரத்தில் அது போய் வந்து நம்ம உடம்புல போய் கரைஞ்சி அது வந்து ரியாக்ஷன் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்படின்னா இந்த சொல்யூஷன் இந்த மாதிரி லெசன்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பொல்யூட்டன்ட்லாம் இருக்குது, அப்போ நான் அதுக்கு என்னென்னலாம் செய்யணும். இப்போது இந்த லெசன்லலாம் என்ன படிப்போம் அப்படின்னா, இப்போ சொல்யூஷன்ஸ் அப்படின்னாலே என்னது, எனக்கு ஒரு சில இதை வந்து சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஹோமோஜினியஸ் மிக்சர், அது ஒன்று. இப்போ அந்த சொல்யூஷன்ஸையும் சில ஃபிசிக்கல் மெத்தட் மூலிமா நம்மளால் பிரிக்க முடியும், ஓகேவா? அந்த சால்வெண்ட்டையும் சொல்யூட்டையும் தனியாக பிரிக்க முடியும். அப்போ அதை நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணல, வாட்டரை பியூரிஃபை பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணல. ஸோ அதெல்லாம் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு இந்த சொல்யூஷன்ஸ் எதுவும் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்களே, கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டில் ஒரு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. இதெல்லாமே நல்லதா கெட்டதா அப்படிங்கிற நிறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபர்டிலைசர் போடுறோன்னு வைங்களேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபர்டிலைசர்னால எனக்கு இந்த ஃபுட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் அது வந்து சாயிலோட கலந்து அதுதானே. ஸோ அதனால ஃபுட்டுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? அதெல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் மாதிரி தானே வருது. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்காகவும் இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து சொல்யூஷன் மாதிரி தானே. ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த ப்ரிசர்வேட்டிவ் இருந்தால் அதை எப்படி தனியாக எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து சொல்யூஷன் செஷன் முக்கியமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் சேஃபாக இதை மிக்ஸ் பண்ணுறதுனால சேஃபாக இருக்கா இல்லையா, அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஃபுட்டை பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், அல்லது ஒரு துணி கிளாத்ஸ் இதை பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், எதுனாலும் இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா சாலிபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட். சாலிபிலிட்டி அந்த பேர்லேயே தெரியுது, கரையிற தன்மை. Solubility அப்படிங்கிறது யூஸ்வலி there is a limit of amount of solute that can be dissolved in a given amount of solvent at a given temperature. ரொம்ப முக்கியம், at a given temperature. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை தான் கரைக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுக்கு மேலே அந்த ஒரு பர்டிகுலருக்கு மேலே வந்து நம்மளால் வந்து கரைக்க முடியாது, ஓகே? ஸோ இப்போ நம்மளே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஓரளவு நமக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் கோவப்படுறதுக்கு அப்படின்றது. ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படாமல் இருப்போம். ஓகே அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம கோவப்படுறோம், கரெக்டாக? அதே மாதிரி தான் சாலிபிலிட்டியும். ஸோ ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் இந்த சொல்யூட்டை போட அந்த சால்வெண்ட் வந்து கரைச்சிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் லெவல் தாண்டிச்சுன்னா இல்லைப்பா நான் கரைக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிடும். ஸோ அதுதான் வந்து சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் when this limit is reached, அந்த லிமிட் ரீச் ஆனோடனே அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் அண்ட் எக்ஸஸ் சொல்யூட் வந்து எக்ஸஸாக நம்ம சொல்யூட் ஆட் பண்ண அது ஜஸ்ட் அந்த சொல்யூஷனுக்கு கீழே தான் இருந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 36 கிராம் ஆஃப் உப்பை போடுங்க. அது வரைக்கும் அந்த உப்பு வந்து நல்லா கரையும். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது போட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து கரையவே செய்யாது. ஸோ அதான் அதுக்கான எக்ஸாம்பிள். த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் சொல்யூட் இந்த சால்வெண்ட் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல வராங்க, த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் சொல்யூட், அந்த சொல்யூட் வந்து எந்த அளவுக்கு வந்து டிசொல்யூட் ஆகும் அந்த சால்வெண்ட்டில் அப்படிங்கிறத நம்ம பெட்டர் எக்ஸ்பிளைன் பை சாலிபிலிட்டி கான்செப்ட் தான். இப்போ சாலிபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, ஒரு மெஷர் ஆஃப் ஹவு மச் சொல்யூட்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் என்னால் ஹவு மச் ஆஃப் சொல்யூட்டை வந்து எனக்கு டிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. சாலிபிலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ் இன் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னால் எவ்வளோ கிராம்ஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட்டை நான் டிசால்வ் பண்ண முடியும். இதில் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும் டு ஃபார்ம் இட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னது, ஓகே இது வரைக்கும் நான் கரைவேன் அப்படின்னு அந்த சால்வெண்ட் சொல்லலை. ஸோ அந்த அளவு வரைக்கும் அட் எ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சாலிபிலிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் that can be dissolved, அதை வந்து டிசால்வ் பண்ண முடியும். இதில் இன் 100 கிராம்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ண முடியும் டு ஃபார்ம், எதை ஃபார்ம் பண்ணுறாங்க, சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதுக்கு மேலே கரைய மாட்டேன், இது வரைக்கும் நான் கரைவேன் அப்படின்னு சொல்கிறதுல அந்த மாதிரி சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வரைக்கும் ஃபார்ம் பண்ணுறது அட் எ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதை தான் வந்து எவ்வளோ கரையும் அப்படிங்கிறத நம்ம சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து கரையும் டு ஃபார்ம் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அட் 25 டிகிரி செல்சியஸ், ஓகேவா? இப்போது அப்போ நம்ம சாலிபிலிட்டி ஆஃப் solubility of NaCl in water நம்ம எப்படி சொல்லுவோம், 36 கிராம் at 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேத்தமெட்டிக்கலாக சாலிபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இருக்குது. இது பின்னாடி வந்து நிறைய சம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட். நீங்கள் வந்து எவ்வளோ சொல்யூட் போடுறீங்க, இப்போ இதை பொறுத்தவரை நம்ம எவ்வளோ சொல்யூட் போட்டோம், 36 கிராம் போட்டோமா. ஸோ டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்ஸ், அந்த கரைக்கிற பொருளாக எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க, 100 கிராம் தானே எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அது வரும் இன்டூ 100. ஸோ அதுதான் இதோட ஃபார்முலா, ஓகேவா? இங்கே வந்து சில
இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சாலிபிலிட்டிக்கு கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் இவ்வளோ தான் கரையும். ஓகேவா. சோடியம் குளோரைடு வந்து 36 கிராம், அமோனியா வந்து 46 கிராம், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வந்து 80 கிராம் கரையும். பாருங்க, சோடியம் அயோடைடு வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அது வந்து 184 கிராம் அளவுக்கு கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அமோனியா NH3 வந்து கேஸாக இருக்குது, இருந்தாலும் அது வந்து வாட்டரில் வந்து 46 கிராம் வரைக்கும் அது வந்து கரையும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். நீ வந்து இவ்வளோதான், நீ வந்து இவ்வளோ கரையாத அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதுக்கு மேலே கரை அப்படி லைக் சாலிபிள் ஆகு அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். இது எல்லாமே யார் வந்து அஃபெக்ட் பண்ணுறா அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து 3 மேஜர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னது? நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். நான் எடுத்துக்கிற அந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டோட நேச்சரை பொறுத்து இருக்குது, டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது, ப்ரெஷரை பொறுத்து இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஓகே, அந்த அக்வஸ் சொல்யூஷன், நான் அக்வஸ் சொல்யூஷன், அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வரும். இப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது சாலிபிலிட்டியில். ஆல்தோ வாட்டர் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து கரைக்குது. போத் அயோனிக்காக இருக்கட்டும், அயோனிக்னா என்னது? அந்த ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ். இப்போ NaClன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Na+Cl- பெரிய இதில் அதை தான் நம்ம அயோனிக் அப்படின்னு சொல்லுவோம். கோவலண்ட் பாண்ட் அப்படிங்கிறது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமா நடக்கிறது. ஸோ வாட்டர் வந்து இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ், அயோனிக்காக இருக்கட்டும், கோவலண்ட்டாக இருக்கட்டும், அது வந்து டிசால்வ் பண்ணுது. இட் டஸ் நாட், ஆனால் அது வந்து எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணாது. இப்போ இங்கே பாருங்கள், நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் வருதுல்ல, அது வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து டிசால்வ் பண்ணாது. சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்ன அந்த சாலிபிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, லைக் டிசால்வ்ஸ் லைக், இனத்தோடு சேரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி லைக் வந்து டிசால்வ் லைக்ஸ் அப்படின்றது. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, டிசால்விங் அக்வஸ் வென் சிமிலாரிட்டிஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன், இந்த சால்வெண்ட்டுக்கும் சொல்லிட்டுக்கும் இடையில இது ஒரு சிமிலாரிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அதை கரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காமன் சால்ட் அப்படின்றது ஒரு போலார் காம்பவுண்ட், Na+Cl- அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து டிசால்வ்ஸ் ரெடிலி இன் போலார் சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டர். வாட்டர் எப்படி பிரிக்கலாம்? H2O அப்படிங்கிறத நம்ம H+OH- அப்படின்னு பிரிப்போம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? H+OH- அப்படின்னு பிரிப்போம். அப்போ NaClலும் ஒரு போலார் காம்பவுண்ட், வாட்டரும் வந்து இந்த மாதிரி அயோனிக்காக பிரியுதுல. ஸோ அதனால் லைக் டிசால்வ்னால மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் போலார் காம்பவுண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் போலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். நான் போலார் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது? இப்போ போலார்னு என்ன பார்த்தோம்? ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி பிரியோன்னு பார்த்தோம்ல. இப்போ இது எல்லாமே ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி பிரியாது, அதாவது நம்ம நான் போலார் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அது எல்லாமே எதில் சால்வ் ஆகும்? நான் போலார் சால்வெண்ட்ஸை சால்வ் ஆகும். போலார் காம்பவுண்ட்ஸில் போலார் சால்வெண்ட்ஸை சால்வ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஃபேட் வந்து dissolve in ether. ஃபேட் வந்து ஈத்தரில் டிசால்வ் ஆகுறது. பட் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் do not dissolve in போலார் காம்பவுண்ட்ஸ். இது வந்து இந்த நான் போலார் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து போலார் காம்பவுண்ட்ஸில் வந்து டிசால்வ் ஆகாது. போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து does not dissolve in நான் போலார் சால்வெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த நம்ம எடுத்துக்கிற அந்த சொல்யூட் வந்து போலார் காம்பவுண்டாக இருந்ததுன்னா அது நான் போலாரான சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. மாற்றி வந்து டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதை குறிக்குது? அந்த நேச்சர் ஆஃப் தி சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் குறிக்குது. கரெக்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து இந்த சாலிபிலிட்டியில் என்ன ஒரு எஃபெக்ட்டை கொடுக்குது அப்படின்றது. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. என்னென்னா, சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட். லிக்விடில் சாலிடை போடும்போது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு சாலிபிலிட்டி இருக்கும், அதே மாதிரி லிக்விடில் எனக்கு கேஸை போடும்போது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு சாலிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே சாலிபிலிட்டி ஆஃப் த சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நார்மலாக இப்போ நீங்கள் உப்பை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நல்லா கரையும், ஃபாஸ்ட்டாக கரையும். கரெக்டாக. அதே மாதிரி சர்க்கரை போட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கனாலும் அந்த பாகுலாம் செய்கிறதுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்கல்ல, வெல்லம் அதெல்லாமே வந்து நார்மலாக கரையிறதை விட நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வெல்லம்லாம் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக கரையும். ஸோ அப்போ ஜென்ரலாக சாலிபிலிட்டி ஆஃப் த சாலிட் சொல்யூட் வந்து இன் லிக்விட் சால்வெண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எப்போ? வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நான் அதோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த சாலிபிலிட்டியும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து நம்ம வந்து வார்ம் வாட்டரில் கரைக்கலாம். தேன் இன் கோல்டு வாட்டரில் கரைகிறத விட வார்ம் வாட்டரில் வந்து நம்ம இன்னும் நிறையா சுகர் வந்து நம்ம கரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எண்டோதெர்மிக், இன்னொன்று எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக் அப்படிங்கிறது என்னது? எனக்கு ஹீட்டை உள்ளே வாங்கிக்கும். எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை வெளில விடும். எக்ஸிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை வெளியில் விடும். எண்டோதெர்மிக் ப்ராசஸை பொறுத்தவரை சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அந்த நான் வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண அந்த சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே வந்து எக்ஸோதெர்மிக்கை பொறுத்தவரை அந்த சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுமா? எப்போனா நான் வந்து டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹையர் கிளாஸ் போர்ஷன் மாதிரி. ஓகேவா. இது வந்து இதுக்கான ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டு எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்னது? ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணும்.
ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுதா. நான் இப்படி நான் இது எப்போ இந்த எண்டோதெர்மிக் ப்ராசஸ் நடக்கும், ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டை போடும்போது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NaCl வாட்டரும் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வாட்டருக்குள்ளே NaCl போட்டிங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்கும், ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும்ல, அந்த பீக்கரே வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு ஆன மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் அது வந்து என்ன செய்யுது, அது அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஹீட் எல்லாமே அது வந்து எடுத்துக்குது. ஓகேவா, அதுதான் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அதை கொண்டு போய் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். அதை ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி நடக்குது, எண்டோதெர்மிக் ப்ராசஸில் ஏன் வந்து சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, லீச்-அட்லஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஒன்று படிப்பீங்க. ஓகேவா, ஸோ அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து என்ன ஆகுது, ஏற்கனவே வந்து கூலாக இருக்குது. கரெக்டாக, இது வந்து ஹீட் எல்லாமே தாங்கிட்ட வச்சுட்டு அது வந்து கூலாக இருக்குது. அப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து கூலாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும். ஓகேவா, அப்போ வர ஹீட்டை அது என்ன தான் பண்ணும், அப்போ அது கூலாக இருக்கும். பட் அது வர ஹீட்டை வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சொல்யூட்டோட பாண்ட் எல்லாமே பிரேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம யாராவது வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூலாக இருக்கணும் நம்ம மைண்டை வந்து வேறு பக்கம் திருப்போம். கரெக்டாக, அதே தான் லீச்-அட்லஸ் பிரின்சிபலும். என்ன ஆகுதுன்னா இந்த எண்டோதெர்மிக் ப்ராசஸில் இது வந்து சிஸ்டம் வந்து கூலாக இருக்கணும்னு நினைக்குது. அப்போ அதை வந்து யாரும் வந்து டென்ஷன் பண்ணாங்க, லைக் ஹீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்த ஹீட்டை வந்து எடுத்துக்காது. அது என்ன பண்ணும், வேறு வழியில் திருப்பி விடும். எப்படி திருப்பி விடுது அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும்ல அந்த சால்யூட்டை வந்து அந்த பாண்டெல்லாம் வந்து டிசோசியேட் பண்ணால் அது வந்து அப்படி அந்த ஹீட்டை வந்து திருப்பி விட்டுருது. அதனால் அந்த பாண்டெல்லாம் நல்லா டிசோசியேட் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்குது. உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். அடுத்தது இப்போ எக்ஸோதெர்மிக்னா என்னது, எக்ஸிட்னாலே என்னது, ஹீட்டை வந்து வெளியில் அனுப்புறதுன்னு அர்த்தம், ஹீட்டை வந்து எமிட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடையும் வாட்டரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பீக்கரே வந்து சூடாக இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போய் நான் வந்து ஹீட் பண்ணுறேன். ஓகே, ஏற்கனவே சூடாக இருக்குது, அதை போய் நான் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகுது, இன்னும் நிறைய ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லீச்-அட்லஸ் பிரின்சிபல் நான் என்ன சொன்னேன், தான் எப்படி இருக்கோ அப்படியே இருக்க தான் நினைக்கும்னு சொன்னேன்னா, ஏற்கனவே இதில் ஹீட் இருக்குது, இது நான் இன்னும் கொஞ்சம் ஹீட்டை வந்து கொடுக்குறேன். ஓகேவா, ஏற்கனவே ஹீட் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஹீட்டை கொடுக்குறேன். ஆக்சுவலி எனக்கு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இது ரெண்டும் வந்து கலந்ததுனால தானே நடந்திருக்கும். இது ரெண்டுமே வந்து லைக் டிசால்வ் ஆனனால தானே நடந்திருக்கும். கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனாலும் கொஞ்சம் டிசால்வ் ஆனனால தானே நடந்திருக்கும். இப்போ எனக்கு என்னாவது, ஏற்கனவே சூடாக இருக்கிறத நான் திரும்பியும் போய் சூடு பண்ணுறேன். அப்போ எனக்கு இன்னும் நிறைய ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்போ அது என்ன நினைக்கும், நான் ஏற்கனவே இந்த சூட்டோடய நான் இருக்கிறேன் அப்படின்றத நினைக்கும். அப்போ இந்த ஹீட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து இப்போது அது வந்து லைக் டிசால்வ் ஆனதானே எனக்கு அது வந்து நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது வந்து டிசால்வ் ஆனனால தானே எனக்கு இது வந்து நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இது வந்து கொஞ்சம் ஹையர் கிளாஸ் கான்செப்ட் தான், பட் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை ஹீட்டை எமிட் பண்ணும். ஓகேவா, ஹீட்டை எமிட் பண்ணும். ஸோ இப்போ நான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஹீட் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணும், அது தான் ஏற்கனவே இருந்த ஹீட்டோடய இருக்கணும் அப்படின்றது நினைக்குது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போ அது வந்து ஹீட்டை வெளிவிடுது, அந்த சாலிபிலிட்டி இருக்கும்போது தானே, இது ரெண்டும் கலக்கும் போது தானே எனக்கு வந்து அதோட ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணிவிடும்னா, அந்த சாலிபிலிட்டி அது கம்மி பண்ணாலே இப்போ இது மட்டும் தான் ஹீட் ஆகிட்டே இருக்கும். இங்கே இது ஏற்கனவே இதுக்குள்ளே நடக்கிற ஹீட் வந்து கம்மியாயிடும், இது மட்டும் ஹீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நார்மலாக இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும்ல. இந்த ஹீட்டை ஸ்டாப் பண்ணிவிடும், இது வர ஹீட்டை அதை ஒன்றுமே தடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் ஹீட் பண்ணிக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும், இந்த சாலிபிலிட்டியை கம்மி பண்ணிவிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் எனக்கு வந்து ஹீட் வந்து எமிட் ஆகும். அது நான் திரும்பியும் ஹீட் பண்ணும்போது எனக்கு வந்து லீச்-அட்லஸ் பிரின்சிபல் படி தான் அது வந்து தான் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹீட்டை அது கம்மி பண்ணிடலாம்ல. இந்த ஹீட்டை எப்படி கம்மி பண்ண முடியும், அந்த சாலிபிலிட்டி இது ரெண்டுமே சேரலை அப்படின்னா அது வந்து இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாதுல்ல, அதனால் அந்த சாலிபிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸோதெர்மிக் ப்ராசஸை பொறுத்தவரை எனக்கு சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட், நமக்கு பிடிச்ச இதுக்கு வரலாம். இப்போ அந்த ஜூஸ் அதெல்லாமே இருக்குல்ல, அந்த சோடா அதெல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு என்ன இருக்குது, கேஸஸ் வந்து லிக்விடில் சாலிபிளாக இருக்குது. Do you know why bubbling when water is boiled? இப்போது நம்ம ஹீட் பண்ணும்போது, இப்போ நம்ம டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தானே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் வாட்டர்லாம் பாயில் பண்ணும்போது என்னாகும், உள்ளுக்குள்ளேருந்து சின்ன சின்ன பபிள்ஸாக வரும்ல, அதெல்லாம் என்னது, ஆக்சுவலி வந்து லிக்விட்குள்ளே வந்து டிசால்வ் ஆகிருக்கும் கேஸஸ்லாம். ஓகேவா, ஸோ அந்த ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேஸஸ் எல்லாமே வெளியில் வருது. சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா அந்த பபிள்ஸ் மூலிமா
அந்த கரைஞ்சிருக்கிற அந்த ஒரு ஏர் எல்லாமே வந்து வெளியில் வந்துடுது வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஜென்ரலாகவே வாட்டர் கண்டெய்ன்ஸ் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கும். அது நம்ம பாயில் பண்ணும்போது அந்த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால் ஆக்சிஜன் எல்லாமே வந்து என்ன ஆகிடுது, எஸ்கேப் ஆகிடுது, பபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் அதனால தான் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வந்து லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜன்ஸில் தான் நிறைய வாழும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து நிறைய டிசால்வ் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஷோஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் மோர் அட் லோவர் டெம்பரேச்சர். அப்போ எனக்கு லோவர் டெம்பரேச்சரில் தான் நிறைய ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுதா? இதை இப்படியே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இப்போ நம்ம வாட்டர் எல்லாமே பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எனக்கு என்ன ஆகுது, நம்ம வந்து ஹீட்டான வாட்டர் வந்து நம்ம குளத்துக்குள்ளே போய் ஊற்றுறோம். அப்போ குளத்துக்குள்ளே ஊற்றும் போது எனக்கு என்ன ஆகும், அந்த குளத்தையே வந்து நான் சூடு பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், அந்த சாலிபிலிட்டி ஆஃப் த ஆக்சிஜன் இன் தட் பாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆகும்போது அந்த ஆக்சிஜன் எல்லாமே போயிடும். அப்போ எனக்கு வந்து தண்ணியில் ஆக்சிஜனே இருக்காது. அதனால தான் நிறைய மீன் எல்லாமே சாகுது. ஸோ திஸ் இஸ் இந்த கான்செப்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் லைஃப் அப்ளிகேஷன் தான் அது. அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் அப்சர்வ் ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் சாலிபிலிட்டி ஆஃப், நம்ம வந்து இதில் எல்லாமே பார்த்தோம்ல, சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்விட்ஸ், சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட்ஸ், அதெல்லாமே பார்த்தோம்ல. இப்போ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரை பொறுத்தவரை அது எதில் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா, சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட். ஓகேவா, இந்த கேஸ் வந்து சாலிடில் சாலிபிள் ஆகிருக்கிறது மட்டும் தான் தெரியும். நான் வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன்னா சாலிபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் நான் இப்போ ஒரு சோடா பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், அது வந்து நல்லா கரையும். கரெக்டாக அந்த சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இந்த லிக்விட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட்ஸ் வந்து கார்பனேட்டட் பெவரேஜஸ். இப்போ இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கோகோ கோலா அதெல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே ப்ரெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க ஆக்சுவலி. ஓகேவா, நீங்கள் அதை திறந்தோடனே புஷ்ஷுன்னு வெளியில் வருதுல்ல, அதெல்லாம் என்னது, அந்த அடக்கி வச்சிருக்க அந்த ஒரு ப்ரெஷரை வந்து அது வந்து வெளியே ஏற்றுது. அப்போ சாலிபிலிட்டி வந்து நீங்கள் திறக்கும் போது சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. பட் ப்ரெஷர் ஆக்கும்போது அது வந்து அந்த கேஸஸ், அந்த கார்பன் டை ஆக்சைடில் அந்த தண்ணி அந்த இதுக்குள்ளே வந்து நல்லா சாலிபிள் ஆகிருக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டு கிளீனர்ஸ் கண்டெய்னிங், நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற அந்த இதில் வந்து அக்வா சொல்யூஷன் ஆஃப் அமோனியா, ஃபார்மலின் அக்வா சொல்யூஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் இதெல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும்போது இங்கே நிறையா இருக்குது, இந்த ஏர் மாலிகல்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. ப்ரெஷரை அதிகப்படுத்தும் போது இங்கே இருக்கிற நிறைய மாலிகல்ஸ் இதுக்குள்ளே சாலிபிள் ஆகிடுதுல. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, இதில் வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதில் என்னது பபிள்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அது எல்லாமே கேஸ் தான் ஆக்சுவலி. ஸோ அது வந்து எனக்கு லிக்விடில் வந்து சாலிபிள் ஆகிருக்கு எப்போனா நான் வந்து ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஓகேவா, நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஹென்ரி லா அப்படிலாம் படிப்பீங்க. ஹென்ரி லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விடில் வந்து எனக்கு கேஸ் வந்து எவ்வளோ சாலிபிள் ஆயிருக்கு அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்னால எனக்கு ஒரு லிக்விடில் கேஸ் எவ்வளோ சாலிபிலிட்டி ஆயிருக்கு அப்படிங்கிறத ஹென்ரிஸ் லா சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, த சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இந்த லிக்விட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். நான் ப்ரெஷர் நிறையா கொடுத்தேன்னா சாலிபிலிட்டி நிறையா இருக்கும் ஓவர் த டெஃபினைட் டெம்பரேச்சர். ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தேன்னா சாலிபிலிட்டி அவ்வளோவா இருக்காது அப்படின்றத ஹென்ரிஸ் லா சொல்லுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.